ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த மழை காலத்துக்கும் பனிகாலத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நண்டு கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு எண்ணெய் வந்துட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அடுத்து சோம்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 4 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொன்வறுவலாக நம்ம என்ன பண்ணால் வதக்கிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு நான் தட்டி தான் போட்டிருக்கேன். நான் அரைச்சிலாம் போடல. இதுக்கு நீங்கள் தட்டி போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். இது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நண்டு சேர்த்துக்கிறேன். நண்டு ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதும், சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்பலாம் டைம் ஆகாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்பலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம்தான். நண்டு நல்லாவே வந்துடும், கிரேவியும் நல்லா வந்துடும். இப்போ தேங்காய் ஒரு கைப்பிடி, சோம்பு 1/4 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுத்தது இப்போ இந்த தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிளகுலாம் போட்டிருக்கனால நல்லா காரசாரமாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.